ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம யூனிட் 3ல் அதாவது யூனிட் 3ல் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அதில் டே 57க்கு என்னெல்லாம் படிக்க போகிறோம்னா ஸ்கூல் புக்கில் என்ன லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாமா. முகலாயர்களும் மராத்தியர்களும் தான் படிக்க போகிறோம். அதில் முகலாயர்களில் 7th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது, அப்புறம் 11th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் 8th ஸ்டாண்டர்டில் முகலாயர் வருகைன்னு இருக்குது. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் முகலாய பேரரசு. அப்புறம் எத்திக்ஸில் 12th இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை. இந்த லெசன் ஆல்ரெடி படிச்சுட்டோமா, இப்போ இந்த மிச்ச 4 லெசன் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மராத்தியர்கள்லையும் அதே மாதிரி 7th இருக்குது மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களின் எழுச்சி. அப்புறம் 11th இருக்குது. அப்புறம் ஓல்டு புக்கில் 8th இருக்குது அதே மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களின் எழுச்சின்னு. அதுக்கப்புறம் 11th மராத்தியர்கள்னு இருக்குது. ரெண்டும் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எத்திக்ஸில் 12th இந்திய பண்பாட்டுக்கு பேரரசுகளின் கொடை. அந்த லெசன்லாம் கவர் ஆகுது. இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை இந்த டாப்பிக்கும் கவர் ஆகுது. மராத்தியர்கள் இதுவும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிட்டிங்களா, டே 56ல் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த முகலாயர்களும் மராத்தியர்களும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.